ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சாரி, இந்த செட்டப்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. நைட்டு லேட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் இந்த மாதிரி இன்னைக்கு கான்செப்ட்டுக்கும் இதுவும் கொஞ்சம் பொருந்தணுமா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டிங் எல்லாமே. ஃபைன், ஓகே. என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு அவர் லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் கோஸ்ட் சம்பவத்தை வந்து எனக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய இடங்களில் கோஸ்ட் பார்த்துருப்போம். அதாவது கப்பலில், இது கடலில், ஃப்ளைட்டில், வீட்டில், இது மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதில் கோஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னன்றதை நான் ரிவீல் பண்ணல, ஏன்னா சொன்னால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் இருக்குது. நான் வந்து இது உண்மைன்னு நான் சொல்லலை, இது பொய்னும் நான் சொல்லலை. ஏன்னா இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, இன்னொருத்தர் மூலமாக எனக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல். அதை உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணேன். ஸோ ஆகையால் இது உண்மையா பொய்யா உடான்ஸா உருட்டான்றது எனக்குமே தெரியாது, ஏன்னா நானும் வந்து பார்க்கல. ஓகே, இந்த மாதிரியான சம்பவங்கள் மேலே நம்பிக்கை கொண்டவங்க அல்லது இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணால் என் ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நைட்டு ஒரு 10:30-11 மணி வாக்கில் அவர் வந்து ஒரு காலத்தில் இந்த நாய் பண்ணையெல்லாம் வச்சு வளர்த்துவாங்க இல்லைங்களா, நாய் ப்ரீடிங்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நாய் பண்ணையை வச்சுருந்தாரு. ஸோ அவர் நைட்டு வழக்கம் போல் நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு படுத்து தூங்குறா. அப்படி அந்த டைமில் அந்த நாய் பண்ணையில் நிறைய நாய்கள் இருக்கும். சிலது வந்துட்டு ஓவராக நுரண்டு பிடிக்கும், சிலது வந்து பயங்கரமாக கத்தும், சிலது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு லேப்ரடார் தான் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு டாக்னு சொல்லலாம். ரொம்ப சமத்தாக இருக்கும், சொல் பேசலாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படி ஸோ இப்போது அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுறாரு, எல்லாமே சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குற டைம் எல்லாமே படுத்துருச்சுங்க. இவரும் போயிட்டு ஒரு 11 மணி வாக்கில் வந்து படுத்துக்கிறாரு. படுத்ததுக்கப்புறம் திடீர்னு இவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீலும் அதே மாதிரி ஒரு சவுண்டும் வந்து கேட்குது. சரி, ஓகே. ஏன்னா அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த நாய் பண்ணை இருக்கும், சுற்றிலும் வந்து ஃபுல்லாக எம்டி லேண்டு தான், பெருசாக எதுவுமே வந்து இல்லாது. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு வீடு மட்டும் இருக்கும். அங்கே ஒரு வயசானவர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஏரியாவில் சவுண்ட் எங்கிருந்துனா வருது. சரி, ஆந்த கத்துதோ, வேறு ஏதாவது பறவை ஏதோ கத்துதுன்னு சொல்லிட்டு இவரும் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. டைம் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாகவும் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கும் சம்திங் என்னமோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. உடனே டப்புக்குன்னு வந்து அந்த இடத்துல அந்த நாய்ப்பண்ணையில் இருந்த ஒரு ராட்வீலர் டாக் அது வந்து கேட்டை பார்த்து திடீர்னு வந்துட்டு சத்தம் போட்டு குலைக்க ஆரம்பிச்சிருது. வருன்னு குலைக்குது. இவருக்கும் ஒன்றுமே புரியல, இது ஏன் சம்மந்தமே இல்லாமல் கேட்டை பார்த்து குலைக்குது, ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இவருமே வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. இவருமே வந்துட்டு திடீர்னு அந்த கேட்டு பக்கத்தில் போயிட்டு சரி ஏதாவது யாராவது வந்துட்டாங்களா, திருடங்கூட வந்துட்டாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு, ஏன்னா சுற்றி எம்டி லேண்டு தான். வெளியே போய் பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. ஏன்டா அந்த டாக் வந்து குலைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டே அடிக்கிறாரு. அந்த டாக் ஃபார்ம் வெளியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, ஏதாவது இருக்கா, ஏன்னா இவருக்கும் சம்திங் ஃபீல் ஆச்சு, யாரும் வந்த மாதிரி. ஒன்றுமே இல்லையாடான்னு சொல்லிட்டு அந்த டாகை வந்துட்டு உட்கார் அமைதி பண்ணிட்டு சொல்லிட்டு இவரும் வந்து தூங்கிடுறாரு. இன்னும் டைம் ஓடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு டாக் குலைச்சது இல்லைங்களா, அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற 2-3 நாய்கள்லாம் சேர்ந்து அந்த மெயின் டோரை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. இந்த தடவை வந்து ஒரு மாதிரி லைட்டாக சம்திங் இஸ் நாட் ரைட்னு அவருக்கு என்னமோ புரியுது. லைட்லாம் ஆன் பண்ணிடுறாரு. லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே வந்து பாட்டை போட்டு உட்காந்துடுறாரு. சரி என்னதான் அது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பெருசாக அந்த நாய்களும் வந்துட்டு ஒரே கமெண்ட்ரு அப்படின்னு சொன்னதையுமே வந்துட்டு ஒரு மாதிரி சாந்தமாகி இவங்களும் வந்துட்டு படுத்துங்கிறா. நைட் அப்படியே போகுது. அப்புறமா படுத்துங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில் நைட் ஃபுல்லாக தூங்காதனால காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த பண்ணையில் குட்டி போட்டிருந்த ஒரு குட்டி வந்துட்டு இறந்து போயிருக்கு. நாடாது சரி, நைட்டு ஒரு மாதிரி வினோதமாக நடந்துச்சு, குட்டி வார் இறந்துருக்கேன்னு சொல்லிட்டு இவருமே ஒரு மாதிரி வந்துட்டு சரி என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. திருப்பியும் அந்த நாள் ஓடுது. திருப்பியும் அடுத்த நாள் நைட்டு வருது. அதே மாதிரி கரெக்டாக ஒரு 12:30 சம்பார் அந்த ஒரு ஜோனில் வந்து திருப்பியும் முந்தின நாள் நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. இவருக்கு இந்த தடவை ஒரு மாதிரி பயமும் ஆகிடுது. சரி சம்திங் இஸ் நாட் ரைட்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் சரி விட்டுறாரு. காலில் எழுந்து பார்க்குறாரு, மறுபடியும் இன்னொரு குட்டி இறந்து போயிருக்கு. சரி சம்திங் இஸ் நாட் ரைட்டு, என்னமோ ஒன்று
இருக்குது. அதாவது நம்ம சக்திக்கு மீறி என்னமோ ஒன்று இருக்குன்றது வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு தோண ஆரம்பிக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் மாதிரி, நம்ம ஊர் சரி மாமா ரொம்ப உரிமையாக கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நபர். அவர் வந்து இந்த ஆன்மீகம் அப்புறம் இந்த ஒரு மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, மாமா அந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி ராங்காக இருக்குது, நைட் ஆகுது, 2 குட்டி வர இறந்து போயிருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போது, சரி மாப்பிள்ள நான் நைட்டு வரேன், நான் வந்து கூட தங்குறேன், என்னதான் ஆகுதுன்னு நம்ம பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில அந்த கொஞ்சம் அவங்கள வச்சுருப்பாங்களே அந்த விபூதிகள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. சரி கேட்குறா அப்படி அந்த என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, சரி உனக்கு யார் மேலே டவுட் இருக்குதா, வேணே யாராவது பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் எதிரிகள் இல்லை வேண்டாதவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, ஏன்னா அந்த செல் பாய்ஸ்லாம் வச்சு செல் பாஸாக அந்த மாத்திரை வச்சு கொண்டுருவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்த்தா அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி இப்போ அந்த நாய் பண்ணிக்கு அவர் வராரு, வந்துட்டு கேட்குறாரு, சரி சொல்லுவோம் அப்புறம் என்ன பிரச்சனை, நாய் எங்கே பார்த்து குலைக்குது அதெல்லாம் கேட்டோன்னே இவர் சொல்கிறாரு, அந்த டோரை பார்த்து தான் குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த டோரு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா சுற்றிலும் அந்த டாக் ஃபார்மு, ஆனால் இன்னொரு வீடு மட்டும் பக்கத்தில் இருக்குது, அவங்க வயசானவர் இருந்தான்னு சொல்லிட்டு, அந்த வயசானவருடைய வீட்டை பார்த்து நாய் வந்து குலைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வயசானவர் பெருசாக ஊரில் யார்ட்டி பேச மாட்டார், ஒரு மாதிரி வியர்டாக சுற்றி இருக்கிற ஒரு நபர் தான். சரி ஓகே ஏதோ அந்த சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து பார்த்துடலாம் டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அது தேங்காய் அதெல்லாம் வச்சு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே ஏதாவது இருக்கான்ற நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சேம் அதே டைம் எந்த டைமுக்கு ஒரு மாதிரி அறிகுறிலாம் தெரிஞ்சதோ அதே நேரத்துக்கு பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த லெமனை நீ வந்துட்டு கையில் வச்சுக்கோ, நான் அந்த இது முடிச்சதுக்கப்புறம் உன் கண்ணுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போது அந்த மந்திரங்க அதெல்லாம் முடிச்சிடுறாரு. அந்த என் ஃப்ரெண்டு கையிலையும் அந்த இதை வந்து லெமன் வந்து கொடுத்துட்றாரு. சரி கண்ணை திறந்து பாரு அப்படின்னோடனே என் ஃப்ரெண்டு என்ன நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா, சரி ஓகே அந்த வீடு தான், அந்த வீட்டில் தான் என்னமோ இருக்குது, அந்த பெரியவர் தங்கிட்டு இருக்கிற அந்த வீட்டில் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து பார்க்குறாரு. பார்த்தா எதுவுமே அவருக்கு தெரியல. சரி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சுற்றி முற்றியும் உள்ளே பார்க்குறாரு. சரி நம்ம 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 இடத்துக்குள்ளே தான் என்னமோ இருக்குது போலன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக வந்துட்டு எல்லா கூண்டில் இருக்கிறதையும் வந்துட்டு பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியல, என்னடா எதுவுமே இல்லை, சரி அப்போ எதுவுமே இல்லை போல, நம்ம ஏதோ பிரம்மையா இல்லை வேறு ஏதோ சம்திங் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லைட்டாக திரும்பினா அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் கூண்டு இருக்குது. அந்த நாய் கூண்டில் இருக்கிற நாய் மேலே ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக ஒரு மாதிரி பிளாக்காக ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, அவர் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த மாதிரி வியர்டாக ஒரு சம்திங் ஒரு பார்த்துட்டாரு, என்னமோ இருக்குன்றத வந்து பார்த்துட்டாரு. பார்த்தா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லேபர்டாரு இவருக்கு ரொம்ப பிடிக்கும், செல்லம் அந்த பண்ணையில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூண்டு, அந்த டாகோட கூண்டு ஆக்சுவலாக கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற டாக்ஸ் எல்லாம் கேட்டை பார்த்து குலைச்சதுன்னு சொன்னா இல்லைங்களா, அது குலைச்சது எல்லாமே அந்த வீட்டை பார்த்து குலைக்கல, இந்த லேபர்டோட டாகை பார்த்து தான் குலைச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆல்ரெடி குட்டிலாம் செத்து போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த லேபர்டார் வந்துட்டு அடித்து சாப்பிட்டது தான், சாப்பிட்டதில்ல இப்போ ப்ராப்ளி கொன்னது தான். ஸோ ஃபைனலாக அந்த அன்னைக்கு தெரிய வருது, சரி இந்த லேபர்டார் மேலே தான் என்னமோ இருக்குது, சம்திங் ராங், ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த மாமா அவர் வந்துட்டு உட்காந்து சில பல இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு அந்த நைட்டு வந்து அந்த டாகுக்கு கொஞ்சம் விபூதியும் சில குங்குமம் சில மந்திரங்கள்லாம் சொல்லி இதை வந்துட்டு தண்ணியில் கலந்து காலைல கொடுத்துருங்கன்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சில பல மந்திரங்கள்லாம் போட்டு சில தாயத்துக்கெலாம் இவர்கிட்ட கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அடுத்த நாள் காலை அடுத்த நாள் நைட்லேருந்து இந்த சம்பவம் வந்து நடக்கிறது நின்றுருக்கு. ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது இந்த டாக் ஃபார்ம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது இருந்த ஏரியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்த ஒரு இடம்னு வந்துட்டும் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாமே. ஸோ இதுதான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம். வழக்கம் போல தான், இது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்துட்டு யார் இதை வந்துட்டு பார்த்து அனுபவிச்சாங்களோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நான் இது வந்து அவர் சொன்னதை நான் திருப்பி நான் உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இது உண்மை போய் இது என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஃபைனலி இதுதான் வந்து நடந்த சம்பவம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.